சிவா, என்ன முகத்துல எல்லாம் அடிபட்டு காயமா இருக்கு? அது வந்து சிவா, என்னாச்சு சிவா? என்ன சிவா, தலையில இப்படி பலமா அடிபட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன ஆச்சுன்னு சொல்லு. எப்படி நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன சிவா, முகமெல்லாம் இப்படி காயமா இருக்கே சிவா? ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? சொல்லு சிவா, எதனால இப்படி ஆச்சு உனக்கு? டேய் சிவா, முகெல்லாம் அடிபட்டு இருக்கு, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாரும் கேக்குறாங்களே, என்ன நடந்ததுன்னு சொல்றா. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்படியே என்ன கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? சிவா, எதனால இப்படி ஆச்சுன்னு கேக்குறது உனக்கு எரிச்சலா தெரியுதா? பாரு ருத்ரா, நம்ம எப்படி பதறி போய் கேட்டுட்டு இருக்கோம், இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அண்ணி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லு சிவா, எதனால இப்படி ஆச்சு? அத்த, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அத்த, அதுல கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆக்சிடென்ட்டா? இது ஆக்சிடென்ட்ல அடிபட்ட காயம் மாதிரி தெரியலையே, அடி வாங்கின காயம் மாதிரில இருக்கு. ஆமாண்டா, நீ சொல்றது கரெக்டா. இது அடி வாங்கின காயம்தான், ஆக்சிடென்ட்னு இவன் போய் சொல்றான். சொல்லு சிவா, என்ன நடந்துச்சு? நான் பொய்யெல்லாம் சொல்லல. நான் கார்ல போயிட்டு இருந்தப்ப பின்னால ஜீப்ல வந்து 4 பேர் திடீர்னு வண்டியை குறுக்க போட்டாங்க. அப்ப கார் ஜீப்ல மோதுற மாதிரி ஆயிடுச்சு. நான் உடனே கோவத்துல கீழே இறங்கி அவங்கள்ட்ட ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப ராங்கா பேச ஆரம்பிச்சாங்க. அதான் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதுல அடிப்பட்ட காயம்தான் அது. மம்மி, அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு நான் போறேன்னு சொன்னேன், நீங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் என்னையாச்சும் சிவாவோட அனுப்பி வச்சிருக்கலாம். அப்படி பண்ணிருந்தா சிவாக்கு எப்படி ஆயிருக்குமா? அனிதா, இப்ப எதுக்கு அத்தையை குறை சொல்லிட்டு இருக்க? எங்க கூட உன்னை அனுப்பியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? என்ன அவனுங்க அடிக்காம காப்பாத்திருப்பியா? உனக்கு எப்படிதான் முகம் வீங்கி போயிருக்கும், அதை நல்லா தெரிஞ்சுக்க. நடந்த சண்டையில அந்த ரவுடி பசங்க உன்னை கத்தியால குத்தி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நினைச்சாலே எனக்கு மனசெல்லாம் அப்படி பதறது தெரியுமா? மா, அந்த மாதிரி தான் எதுவும் ஆகல இல்ல, அப்புறம் ஏமா நீயே கற்பனை பண்ணிக்கிற? சும்மா இருமா. எப்பரா சும்மா இருக்க முடியும்? பெத்த மனசு கடந்து தவிக்கிற தவிப்பு உனக்கு எங்க புரிய போகுது? சிவா, கார்ல போயிட்டு இருந்த உன்னை 4 பேர் அடிச்சாங்கன்னு சொல்றியே, இது ஏதோ திட்டம் போட்டு உன்னை அட்டாக் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. என் கையில சிப் வச்சு பிசினஸ் விஷயமா நம்ம பேசினதை வேவு பார்த்த மாதிரி நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறத தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கிறதுக்காக உன்னை அடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. இல்ல, அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். சரி சிவா, நீ உள்ள வா, நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன். வா. சரி சரி போப்பா.